அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கும் ராயப்பேட்டையில் ஒரு அதிமுக தொண்டர் சற்று முன்னர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக அதிமுக அலுவலகம் எதிரில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராம்குமார். இப்போ அங்கே என்ன சூழ்நிலை, அந்த தொண்டர் யார், அவர் தீக்குளிக்க முயற்சி பண்ணது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். நேற்று அதிமுகவின் அலுவலகமிலிருந்து தொடர்ந்து அந்த பரபரப்பு இன்று வரை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஏராளமான அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து இங்கு வந்து தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்ற கோஷங்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். சற்று சில நிமிடங்களுக்கு முன்பு அதிமுக தொண்டர் ஒருவர் ஜெயலலிதாவிற்கு வந்த இந்த தீர்ப்பை தாங்க முடியாமல் அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார், அவர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். அவர் மீது மண்ணெண்ணெய் வைத்து அவர் தீக்குளிக்க முயன்றதன் பேரில் அங்கு குவிந்திருந்த போலீசார் அவரை தற்போது காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர் உடனடியாக அவர் மீது தண்ணீர் ஊற்றப்பட்டுள்ளது. இங்கு தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் இங்கு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு சாலையில் அமர்ந்து அதிமுக மகளிர் அணியை சேர்ந்த நபர்கள் லாய்ட்ஸ் சாலையில் வந்து தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து நேற்று தீர்ப்பு இன்று வரை அதிமுக அலுவலகமே தொடர்ந்து பரபரப்பாக இருந்து வருகிறது. இங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். இந்த சாலை முழுவதுமே ஒரு பரபரப்பான நிலைதான் காணப்படுகிறது. இன்று மதியம் 3 மணி அளவில் நடக்க இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்காக திரண்டிருந்த மக்கள் இங்கு தொடர்ந்து அந்த கோஷங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் இங்கு சாலையிலும் அதிமுக தலைமை அலுவலகத்திலும் குவிந்திருப்பதால் அங்கு ஒரு பரபரப்பான நிலைதான் காண முடியும். இங்கு தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அதிமுக மகளிர் அணியை சேர்ந்த நபர்கள் சாலையில் அமர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பும் காட்சியை இங்கு காண முடிகிறது. இதே போன்ற ஒரு சம்பவங்கள் தான் தொடர்ந்து இந்த பகுதியில் இன்று காலை முதலே அவ்வப்போது தொடர்ந்து நடந்து வருகிறது. சற்று முன்பு ஒரு நபர் தீக்குளிக்க முயன்ற போது அவரை காவல்துறையினர் சற்று நிமிடங்களுக்கு முன்புதான் அவரை காப்பாற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அலுவலகமே ஒரு பரபரப்பான ஒரு எமோஷனலான நிலையிலே தொடர்ந்து நீடித்து வருகிறது. பார்த்திபன், நீங்கள் காட்டும் காட்சிகளின் மூலமே அங்கே இருக்கும் பரபரப்பை நம்மால் உணர முடிகிறது. ராம்குமார், இப்போ அடுத்ததாக எம்எல்ஏக்கள் கூட்டம் 3 மணி அளவில் நடைபெறும் என்று ஏற்கனவே பதிவு பண்ணீங்க. அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? நேற்று பெங்களூர் சென்ற அமைச்சர்கள் அனைவரும் எம்எல்ஏக்கள் திரும்பி விட்டார்களா? இப்போ இந்த கூட்டம் திட்டமிட்டபடி 3 மணிக்கு தான் நடைபெறுகிறதா? அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இது பற்றி சொல்லுங்கள். கூட்டம் திட்டமிட்டபடி இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் என்று அதிமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் மதியம் 1:30 மணிக்கு பெங்களூருவிலிருந்து நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள் வைத்திலிங்கம், நத்தம் விஸ்வநாதன் மற்றும் அங்கு குழுமியிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார்கள். அவர்கள் பிற்பகல் 2:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து நேரடியாக அதிமுக தலைமை கழகத்துக்கு வருவார்கள் என்று தகவல் சொல்லப்படுகிறது. வந்த உடனேயே அவர்கள் அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கான முறையான அறிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த அறிவிப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் பிற்பகலுக்கு பிறகு அதிமுக தலைமை கழகத்திற்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தவுடன் அதிமுக மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இந்த சட்டமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தான் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற அந்த மிக முக்கியமான கேள்விக்கு விடை கிடைக்கப் போகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக சட்டசபை தலைவர் யார் என்பது தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது. இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டவுடன் அந்த கடிதம் உடனடியாக பெறப்பட்டு அவர்கள் நேரடியாக ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் நாளையே அந்த பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதற்கான தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அதிமுக அலுவலகம் பரபரப்பாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பு ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் அதிமுக அலுவலகத்தில் நாம் தொடர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து இங்கு ஏராளமான தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்று பிற்பகலுக்கு பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு வருவார்கள் என்றும் தகவல் சொல்லப்படுகிறது. டாக்டர் பார்த்திபன், நன்றி.